வச்சேன் பாரு, என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு வேலையாவது ஒழுங்கா பாத்துருக்கா? நீ எல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காம இருக்கலடா. நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம். ட்ரெஸ்ஸ பாரு, பெல்ட், இல்ல கால்ல கம்மல் வந்துட்டோம். இங்க இருக்கு வேலை. இவங்களுக்கு எப்பவுமே என்ன கிண்டல் பண்றதுல ஒரு சந்தோஷம். அஜக் அஜக் இது வரைக்கும் ஒரு வேலையாவது ஒழுங்கா பாத்துருக்கா? நீ எல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காம இருக்கலடா. நான் தான் சிவா. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. என்னோட லைஃபை இன்னையோட முடிச்சலான்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ. என்னங்க ஹாய் சொன்னா பேச கூட மாட்டேங்கிறீங்க? சாரிங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க. சாரின்ற வார்த்தையை கேட்கறதுக்கே எனக்கு புதுசாக இருக்கு. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? இங்க எல்லாரும் எவ்வளோ ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏங்க இப்பவே வாழ பிடிக்கலங்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க வாழ்ந்ததுலாம் வாழ்க்கையே இல்லை. இந்த வயசுக்கு அப்புறம் வாழ போறதுதான் வாழ்க்கை. உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் கஷ்டம்னு ஒன்று இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே நீங்களும் ஒருத்தரா இருக்கக்கூடாது. Life is so beautiful. Feel it, enjoy it. தேங்க்ஸா? எதுக்கு? சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் யாருன்னு கூட தெரியாம எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃபைன். ஆக்சுவலாக உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்ததும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகணும்னு தோணலை. அதனால தான் சில விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் தனியாக சுற்றிட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை, நம்ம சிவா இருக்கான்ல, ஆமாம், அவனுக்கு என்ன? அவனை ஊமினு தானே நினைச்சோம். ஆனால் சுத்த பைத்தியக்காரன்னு இப்போ தானே தெரியுது. என்னடா சொல்கிற? உங்களோட பழகிய இந்த 20 நிமிஷம் என்னோட வாழ்க்கையை முழுசாக மாற்றி அமைச்சிருச்சு. ஏதோ புதுசாக ஒரு சந்தோஷம், புதுசாக ஒரு மாற்றம் எனக்குள்ள எப்பவும் இல்லாமல் இப்போ. வேணும்னா நீயும் பார் சிரிப்ப. தயவு செஞ்சு இதை புடி மச்சான். டெலீட் பண்ணு ஃபஸ்ட்டு இதை. அவனை பற்றி நினச்சா நாம் தான் பைத்தியக்காரன் ஆகும். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய காதலை இந்த தடவை உங்ககிட்ட சொல்லாமல் போயிருந்தாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்ககிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் என் லைஃப்பை நான் ட்ராவல் பண்ணுவேன்.